என் அன்பிற்குரிய கும்பகோணம் தொகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருகின்ற அன்பு நண்பர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோக் அவர்களுக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளர் அம்மா கஸ்தூரி அவர்களுக்கும், மண்டல செயலாளர்கள் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கும், மண்டல செயலாளர் அம்மா ஞானமணி அவர்களுக்கும், மாநில சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் அன்பு நண்பர் லிங்கதுரை அவர்களுக்கும், மாநில குருதிகொடை பாசறை செயலாளர் அண்ணன் ராஜா ரவி அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் விஜய் ஆனந்த், குருமூர்த்தி, ராஜராஜன், தாரிக் ஜான் என்கின்ற முன்னா, கண்ணன், திருநாவுக்கரசு, விக்னேஷ், சுரேஷ், மணிகண்டன், தம்பி ராமச்சந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஏனைய உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை இந்த கும்பகோணம் மண்ணில் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரே சட்டமன்ற உறுப்பினர் தான் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. 3 தடவை சட்டமன்ற தேர்தல் வந்தும் எல்லாரும் நான் எங்கள் 2016 அண்ணன் வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்கள் வேட்பாளர்னாங்க. 2021 நான் தான் உங்கள் முன்னாடி வேட்பாளர் நின்னேன். மீண்டும் 2026 நான் தான் இங்கே வேட்பாளர் நிற்கிறேன். இந்த சூழலில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த கும்பகோணம் எதுலையாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் எங்களோட கேள்வி. ஒரு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும், பாதாள சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், சாலை பிரச்சனையாக இருக்கட்டும், எதுலையாவது ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தில் கும்பகோணம் மேம்பட்டிருக்குன்னு நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் வேலையை பார்க்கலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை பார்த்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது ஒரு தொகுதி நிதியை மேம்படுத்துவதற்கு வந்த நிதியை அதை வச்சு பேருந்து நிலையம் கட்டியிருக்காரு, பேருந்து நிறுத்தம் கட்டியிருக்காரு. அந்த பேருந்து நிறுத்தமும் கடமைக்கு தான் கட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி வாசலில் ஒரு பேருந்து நிறுத்தம் ஒரு 1.5 மாதம் முன்னாடி திறந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட மதிப்பு 7,90,000 ரூபா. அந்த பேருந்து நிறுத்தத்தில் அவர் பேருந்து நிறுத்தம் திறந்த தேதியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் ஒரு பேருந்து நின்றுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தனியார் பேருந்து நிற்காது, மினி பஸ் நின்னது கிடையாது, அரசு பேருந்து நிற்கிறது கிடையாது. அந்த பேருந்து நிறுத்தம் ஒரு கடமைக்கு கட்டப்பட்டது. இரண்டாவது, நம்ம கொட்டையூர் வள்ளலார் பள்ளி வாசலில் இருக்கிற ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த பேருந்து நிறுத்தத்திலேருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி தான் பேருந்து நிற்கிது. இந்த பேருந்து நிறுத்தம்லாம் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு மதுப்பிரியர்கள் எம்எல்ஏட்டையோ அந்த கவுன்சிலர்ட்டையோ நாங்கள் உட்காந்து மது அருந்தது இடம் இல்லை, எங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையும் செருப்பு கழட்டி அடிக்குது, மது கடையில் போனேன், நான் வீரனை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் செருப்பு கழட்டி அடிக்கிறா, நான் தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு மனு போட்டான் போல இருக்கு. அதுக்கு உடனே எம்எல்ஏ உடனே என்னென்ன நிதி இருக்கே, ஏதாவது செலவு பண்ணி கணக்கு காமிக்கணும், மக்களை ஏமாற்றணும், நான் இவ்வளோ செலவு பண்ணிடுறேன்னு கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேருந்து நிறுத்தங்கள் கட்டியிருக்கார். அந்த பேருந்து நிறுத்தங்களில் இரவு நேரங்களில் மதுப்பிரியர் கூடாரமாகவும், பகல் நேரங்களில் அங்கே சட்டத்திற்கு புறம்பான நபர்கள் உட்காந்து பேசுகிற இடமாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் நாளை காலம்பரை போய் பாருங்க, 2 ஃபேன் ஓடிட்டே இருக்கும் அந்த இடத்துல. இதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் நான் இலவசம் தரமாட்டேன், இலவசம் மின்சாரம் தரமாட்டேன்னு சொல்றாரு. இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கு, அவன் பாட்டி இறங்கி போயிடுவான், லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, அவன் பாட்டி இறங்கி போயிடுவான். அந்த இடத்துல பேசிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஏன்? இலவசம் கவர்மெண்ட் கொடுக்குது, அவன் கட்டிட்டு போகிறான், நமக்கு என்ன வேலை இருக்குன்ட்டு போயிடுறாங்க. இந்த சூழலில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை இருந்த எம்எல்ஏ அவர்கள் செய்ய தவறியவை, மக்களிடம் பாசாங்கு காட்டிய சில செயல்களை இந்த சபையின் முன்னே உங்களிடம் எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கேன். அதன்படி முதலாவதாக நம் சோழ நாடு சோறுடைத்து மாடு கட்டி போரடித்தால்
மாளாது என்று யானை கட்டி போரடிச்சோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு விவசாய பூமியை மலடக் பண்ணி மண் மலடாயிடுச்சு. முழுக்க முழுக்க ரசாயன உரங்களால் மலடாயிடுச்சு. இதெல்லாம் காரணமாக காமிச்சு விளைநிலங்கள்லாம் பிளாட்டு போட்டு வித்துட்டாங்க. இதற்கு முதல் காரணம் கும்பகோணம் எம்எல்ஏ. நம்ம கும்பகோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் எம்எல்ஏவாக இருந்த அன்பழகன் தான். இதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன் நீங்கள் அதை சொல்லுறீங்க அப்படின்னா, சரியாக தூர்வாடப்படலை. வயல் நிலங்களுக்கு இந்த வாய்க்கால்களுக்கு ஆற்றுலேருந்து போகிற வாய்க்கால் தண்ணியை தூர்வாரி விடணும்ல, வாய்க்காலை தூர்வாரணும்ல. நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி நின்று நீங்கள் பார்த்துக்க முடியுமா? அதாவது எம்எல்ஏ அன்பழகன் அவர் வீட்டு வாசலில் தண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு சொந்தமான மருத்துவமனை வாசலில் தண்ணி நின்று பார்த்துருக்கீங்களா? அவருக்கு சொந்தமான வயல் சாக்கோட்டையில் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சாக்கோட்டை இந்த மழை காலங்களில் அழிந்ததாகவோ பாதிக்கப்பட்டதாகவோ நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு காசு இருந்தால் ஒருத்தன் வந்து சம்பாதிச்சு சரி பண்ண முடியும், அதிகாரம் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். ஆனால் பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? மிக முக்கியமாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் அதிக விளைநிலங்கள் பிளாட்டுகளாக மாற்றப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள். 2, கும்பகோணம் அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனை. இது பேர் தாங்க தலைமை மாவட்ட மருத்துவமனை. அந்த இடத்துல அந்த மருத்துவமனையில் ஒரு பல் மருத்துவர் கிடையாது, ஒரு நரம்பியல் மருத்துவர் கிடையாது. இதை மேம்படுத்துறதுக்கு இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் இவர் எம்எல்ஏ அன்பழகன் சொல்லுவார், ஒரு புத்தகமாக கூட வெளியிடுவார். 130 பக்கம் 150 பக்கம்னு புத்தகம் வெளியிடுவார். அதில் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்பேன், அரசு மருத்துவமனை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் அதிக தனியார் மருத்துவமனைகள் திறக்க உதவியவர் தான் இந்த கும்பகோணம் எம்எல்ஏ. இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள எத்தனை தனியார் மருத்துவமனை வந்து தெரியுமா? இப்ப மக்கள் இவர் என்ன சொல்றாரு, நீ காசு இருக்கா இங்கெல்லாம் இருக்காத, நேரா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போ. காசு இல்லையா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போ, உன் உயிர் இருந்தா பாதுகாத்துக்க, இல்லையா இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதே மாதிரி அந்த கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நீங்க என்ன ரெக்கார்டு எடுத்து பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளாக இரவு 10 மணிக்கு மேல காலம்பர 6 மணிக்குள்ள குழந்தைகள் பிறந்ததா சரித்திரம் இல்லை. அத்தி பூத்தார் போல அந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு சடங்குக்காக புள்ள 2 மணிக்கு, அது 12:01க்கு பிறக்கணும், 12:02க்கு பிறக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் பிறந்திருக்கே தவிர, நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அதை நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தை வந்து கருவிலேயே இறந்து வெளியில் வர குழந்தை எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆண்டுக்கு 130 குழந்தைங்க மேலே இறந்து போகுது. இது எல்லாமே இரவு நேர பிரசவ காலத்தில் நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல மருத்துவர்கள் கிடையாது. தகுந்த மருத்துவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, இன்னும் நம்ம மேம்பாடு பட்டிருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் எதுக்குமே எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல் நம்ம மருத்துவமனையை, நம்ம கும்பகோணம் அரசு மருத்துவமனையை பாழாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்த சதி. ஏன் அப்படின்னா, அவரோட மருத்துவமனை மேம்படணும், அவருக்கு வருமானம் வரணும். இந்த அன்பு மருத்துவமனைக்கு எல்லாருமே போகணுங்கிறதுனால தான் கும்பகோணம் அரசு மருத்துவமனையை முடக்கி போட்டு வச்சிருக்காரு. பாதாள சாக்கடை பிரச்சனை. இந்த பாதாள சாக்கடை எதுக்குங்க கொண்டு வரப்பட்டது கும்பகோணத்தில்? முக்கியமாக கொசுத்தலை போகணுங்கிறதான் கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே யானைக்கால் நோய் வரும். அப்போல்லாம் ஒரு 15 ஐயா கோசிமனை ஐயா அந்த காலத்திலலாம் எல்லாரும் மாத்திரையோட சுற்றுவாங்க. அரசு செவிலியர்கள்லாம் வந்து வீடாக வந்து மாத்திரை கொடுப்பாங்க, இந்த யானைக்கால் வந்துடக்கூடாது, கொசு ஒழிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்த காலத்தில் பல்லாயிரம் கோடிகள் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்லலை, சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் கும்பகோணத்தில் பாதாள சாக்கடை மேம்படுத்துகிறேன் என்று கூறி சில 100 கோடிகள் செலவு பண்ணதா சட்டசபையில் பேசியிருக்காரு. அதே மாதிரி மாநகராட்சி மன்றத்திலையும் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் பாதாள சாக்கடை சுழியமாக வேலை பார்த்துருக்கீங்க, எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். கும்பகோணம் மாவட்ட கோரிக்கை இது வந்து ஒரு நாள், ஓராண்டு, ஈராண்டு கோரிக்கை கிடையாது, 1/4 நூற்றாண்டு போராட்ட காலம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் போன தடவை என்ன சொன்னீங்க? 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, நான் எம்எல்ஏ தான், ஆனால் எனக்கு மேலே உள்ள தலைமை வந்து அதிமுக, எங்களுக்கும் அவங்களுக்கும் பகையாளி, அதனால் எனக்கு வந்து மாவட்டம் அறிவித்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னீங்க. சரி, 2021 வாக்குறுதியில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, எம்எல்ஏ நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, எம்பி கொடுத்தாங்க, உங்கள் முதல்வர் கொடுத்தாங்க, உங்கள் துணை முதல்வர் வந்து இங்கே கும்பகோணத்தை வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க.
ஆனால் மாவட்டம் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா? இல்லையே. அதிகாரம் இருந்தும் உங்களால் மாவட்ட கோரிக்கையை கொண்டு வர முடியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி? அப்புறம் எதுக்கு திரும்ப எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறீங்க? உங்களால் முடியல. 15 வருஷமா கும்பகோணத்தை தலைமையிட மாவட்டம் அறிவிக்க உங்களால் தகுதி இல்லை, முடியல. திரும்பவும் தேர்தல் நிற்கிறீங்க. திரும்ப அதே வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க. இது எந்த விதம் நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதிகாரம் இல்லை, வாங்க நாங்கள் ஏழை எளியவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், நாங்கள் போராடுறோம், எங்கள் கூட நில்லுங்க. நாம் தமிழர் கட்சி கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த முக்கியமான போக்குவரத்து பிரச்சனை கடந்த 30 ஆண்டுகளே சொல்லலாம். எதுவுமே ஓராண்டு ஈராண்டாலும் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே 30 ஆண்டுலேயும் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாற்றி ரயில்வே கேட் எடுத்துங்க, அண்ணலகர ரயில்வே கேட் எடுத்துங்க, அண்ணலகர மாற்றி ரயில்வே கேட்டு, நம்ம மாதுளம்பட்டை ரயில்வே கேட்டு, இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 40 தடவை கேட்டு போடுறாங்க. அந்த அண்ணலகரம் பகுதியிலேருந்து கொர்க்கு அண்ணலகரம் அந்த பகுதியிலேருந்து வர்ற பொதுமக்கள், ஒரு கர்ப்பிணி பெண்கள், ஒரு அவசர உதவிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியுமா அந்த இடத்துல? அதுக்கு என்ன செயல் திட்டம் இவங்க வச்சுருக்காங்க? என்ன பண்ணிட்டாங்க இவங்க? ஒரு அண்டர் கிரவுண்டு கட்டியிருக்காங்க. அதாவது அந்த கேட்டு இப்போ இருக்கிற கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி அண்டர் கிரவுண்டு. அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு வேன், ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியுமா? ஒரு அவசர உதவி அந்த இடத்துல போக முடியுமா? அதுக்கான வேலைவாய்ப்பை செஞ்சு கொடுத்துறீங்களா? ஏதாவது சரி பண்ணி கொடுத்துறீங்களா? மக்கள் பயன்பாட்டிற்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து அந்த மாற்றி கேட்டுலேருந்து நேராக சாக்கவுட்டை சாக்கவுட்லேயே மேம்பாலம் தான் டவுனுக்குள்ளே வர முடியும். கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் சுத்த விட்டு தான் பல உயிர்களை பழி வாங்கியிருக்காரு. மிக முக்கியமாக கும்பகோணம் மாநகராட்சியில் தற்போது புதிய பேருந்து நிலையம் இருக்குல்ல, அந்த பேருந்து நிலையத்தில் அறிஞர் அண்ணா இருசக்கர வாகன நிறுத்துமிடம் ஒன்று இருக்குங்க. அதை டெண்டர் விட்டுருக்காருங்க. 5000 சதுரடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் எடுத்த நபர் பேர் இப்போ ஞாபகம் வரல. அந்த 5000 சதுர டெண்டர் எடுத்துட்டு ஒரு நாள் வாடகை 10,000 ரூபாய். அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு பக்கத்தாமலே அதனை தொடர்ச்சியாக ஒன்று இருக்குது, அதே 5000 சதுரடி, கிட்டத்தட்ட 10,000 சதுரடியை அன்அஃபிஷியலாக ஒருத்தன் பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த 5000 சதுரடிக்கு ஒரு நாளுக்கு 10,000 வாடகை. அது யார் வாங்குறான்னு சொல்ல முடியுமா உங்களால்? இந்த நொடி வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிக்கு அந்த கமிஷன் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபான்னு கணக்கு பண்ணிங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இது 3 வருஷமா இந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு. மாநகராட்சி ஊழல் நிறைந்த மாநகராட்சி என்று ஏற்கனவே கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக நமது கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சொன்னாங்கல்ல, அதுக்கு உதாரணம் இது ஒன்று. அதே மாதிரி பொதுவாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீர்நிலை புறம்போக்கில் கட்டிடங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி விதிமுறைகள் இருக்குது. அதனால கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த மக்களை அடித்து துரத்தி போலீஸை வச்சு, விஓ வச்சு, ஆர்ஐ வச்சு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வச்சு எல்லாரும் பொழிச்சு கிளப்பிட்டாங்க. சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீதிமன்றம் சொல்லிச்சு புறம்போக்கு அரசு நீர்நிலை புறம்போக்கில் வீடு கட்டக்கூடாது, மின்சார வசதி கொடுக்கக்கூடாது, பட்டா கொடுக்கக்கூடாது எல்லாம் சொன்னீங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் பச்சையப்பன் குளம் ஒன்று இருக்குல்ல, இங்கே அந்த பச்சையப்பன் குளத்தில் யார் அந்த தனியார் வங்கிக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி வச்சு கொடுத்தது? அதாவது தனி மனிதனுக்கு ஒரு சட்டம், தனியார் வங்கிக்கு ஒரு சட்டமா? அந்த தனியார் வங்கி தான் இப்போதைக்கு இருந்த எம்எல்ஏக்கு அந்த புத்தகம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால தான் அந்த நீர்நிலை புறம்போக்கில் ஏடிஎம் சென்டர் வைக்கிறதுக்கும் அந்த ஏடிஎம் சென்டருக்கான மின் வசதி யார் கொடுத்தது? ஒரு நீர்நிலை புறம்போக்கில் இருந்தால் மின் வசதி கொடுக்கக்கூடாது சட்டம் இருக்குல்ல, அரசாணை இருக்கா இல்லையா? எப்படி நீங்கள் மின் வசதி கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. திடக்கழிவு மேலாண்மை கும்பகோணத்தில் சுழியங்க. நீங்கள் ஒரு புத்தகம் உங்கள் வீடாக வந்திருக்கும். நம்ம கும்பகோணம் தொகுதி முழுக்க நான் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அப்படின்ட்டு 2021 புத்தகம், 2026 இப்பயும் ஒரு புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த 2 புத்தகத்தையும் படித்து பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 260 பக்கம், 2 புத்தகம் சேர்த்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேங்க. நம்ம தொகுதியை மேம்படுத்துறதுக்குன்னு எதுவுமே இல்லைங்க. அதில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. எதையுமே சட்டமன்றத்தை பேசலை. அவர் செஞ்சதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? செஞ்சதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நிதி வேணும், நிதி கொடுங்க, நிதி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. தவிர நான் கும்பகோணத்தை சுற்றுச்சூழல் இது மாதிரி செய்வேன், சுற்றுலாத்தலமாக மாற்றுவேன், ஏதாவது ஒரு செயல் திட்டம் சொல்லணும்ல. இறைச்சிகள் கொட்டப்படுது, ஆற்றுப்படைகள் இறைச்சிகள் கொட்டப்படுது, கழிவுநீர் கொட்டப்படுது, இதை நான் சரி பண்ணணும், எனக்கு இவ்வளோ நிதி வேணும், இந்த இடத்த நான் வழித்தரம் வச்சிருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. சொல்லவே இல்லைங்க. திரும்பவும் எப்படிங்க அவர் தேர்தல் நிற்கிறாரு? நீங்கள் எப்படி திரும்ப ஓட்டு போலாம் நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக கும்பகோணம், இது உதாரணமாக சொல்லிடுறேன், தொடர்ச்சியாக கும்பகோணம் தாலுக்கா பழவந்தான் கட்டளை ஊராட்சிக்கு உட்பட்ட நாட்டாரில்
கும்பகோணம் மாநகராட்சியிலிருந்து அந்த கழிவு நீர் நேராக ஆற்றுல கலக்குதுங்க. அதுக்கான காணொலி பதிவை நான் ஏற்கனவே இணையத்தில் பதிவிட்டிருக்கேன். புதிய தலைமுறை செய்தியிலே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமாவது இந்த அதிகாரிகள் சரி பண்ணணும்ல, எதுவுமே செய்யலை. அதை போய் இங்கிருந்த எம்எல்ஏ சரி இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம வந்து சரி செஞ்சு கொடுக்கணும், மக்களுக்கு வந்து சுகாதாரமான நீரையும் ஆற்றுப்படுகை பாதுகாத்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்ல, அதுவுமே செய்யலை. இதில் என்ன இன்னொரு அழகான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, தடுப்பணை கட்டியிருக்காருங்க கும்பகோணத்தில். நாட்டாரில் கும்பகோணம் எம்எல்ஏ அவர்கள், எம்எல்ஏ அன்பழகர்கள் தடுப்பணை கட்டியிருக்காரு. என்ன தடுப்பணை தெரியுமா? பிளாஸ்டிக் குப்பைகளால் போடப்பட்ட தடுப்பணை. இது எங்க நீங்கள் பார்க்க முடியுமா? இது நீண்ட கால திட்டம் போல இருக்கு. 15 வருஷமா உட்காந்து யோசிச்சிருக்காரு. ஆஹா, இந்த பாலத்தை கட்டி இந்த பாலம் மூலியமா இதில் நம்ம காசு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 3 பாலம் கட்டியிருக்காரு. தடுப்பணை, இந்த குப்பைகளால் ஆன தடுப்பணை கட்டி அழகா மக்களுக்கு பயன்பாடு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கும்பகோணம் வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் உள்ள ஏரியா. அதாவது நிறைய பேர் சுற்றுலாத்தலமாக வந்து இங்கேருந்து நவகிரக கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கப்ப நம்ம கும்பகோணத்தை வந்து முக்கியமாக ஒரு ஹைலைட் பண்ணி, இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, இந்த குளத்தை வந்து போட்டிங் விடலாம். அதை பற்றி செய்குளம் ஒன்று இருக்குது, மகாமா குளம் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மகாமா குளத்தில் போட்டிங் விட்டுருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த இடத்த பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு, பொதுமக்கள் பயன்பாடு கொடுக்காத அளவுக்கு சுற்றி வேலி போட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. செய்குளத்துக்கு அதே இருக்காது தான். அதெல்லாம் வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்கிறதுக்கோ, இந்த நம்ம தொகுதி நம்ம கும்பகோணத்தை வந்து மேம்படுத்தவோ எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் செய்யாத அவருக்கு திரும்ப வாக்களித்து ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் திரும்ப அவர் குறையாக சொல்ல வரல, அவர் செய்த சாதனைகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் வேட்பாளர் ஆனந்தங்க நான் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத 2 வார்த்தை சொல்லிடுறேன். உழைப்புக்கேற்ற ஊதியம். அதாவது இங்கே படித்த படிப்புக்கேற்ப வேலையே கிடையாது. இங்கே படித்த படிப்புக்கே வேலை இல்லை. அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே உள்ள தனியார் முதலாளிகள், அதாவது இப்போ பாத்திர கடையாக இருக்கட்டும், துணி கடையாக இருக்கட்டும், ஐடி கம்பெனி, இங்கே பக்கத்தில் கும்பகோணம் அருகாமையில் உள்ள மாவட்டங்களான திருவாரூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆனதும் என்னிட்ட ஒரு 10 பசங்க வேலைக்கு வைப்பேன். இவங்க போய் என்ன செய்வாங்கனாக்கா, உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி டிகிரி படிச்சிருக்கணும், என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு பட்டியல் தயார் பண்ணிட்டு வர சொல்லுவேன். அதே மாதிரி என்னோட அலுவலகத்திலேயே ஒரு இடத்துக்கு கொடுத்து, அந்த இடத்துல வேலை தேடுவோர் பதிவு முகாம் என்று திறக்கப்படும். அதன் மூலம் இங்கே உள்ள இளைஞர்கள் அங்கே, அண்ணன் நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை தேவைப்படுது, எனக்கு இந்த சம்பளம் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு என்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் அவங்கள்ட்ட நேர்காணல் பண்ணி, நான் கிடையாது அங்கே உள்ள தனியார் முதலாளிகளையும் இங்கே உள்ள அந்த எம்ப்ளாயி அந்த பசங்களையும் நேர்காணல் பண்ண சொல்லி, தகுதியான நபர்களுக்கு, படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு செய்து தருவேன். பாதாள சாக்கடை திட்டம் பொதுவாகவே கொசுக்களை அழிக்கும் நோக்கம்தான் இந்த பாதாள சாக்கடை திட்டம். இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவால் இன்னும் செய்ய முடியல. நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னா, சரியான துறை அதிகாரிகள் வர வச்சு, எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நிரந்தரமாக தீர்வுக்கான உரிய அதிகாரிகள் வச்சு சரி பண்ணி 6 மாத காலத்தில் இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையை கும்பகோணத்தில் என்ன சரி பண்ண முடியும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு. முன்னெல்லாம் வந்து அத்தி புத்தா போல் 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து எங்கேயோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாலியல் இச்சைனால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப மனசு வெம்புது. அந்த இடத்துல என்னடா அது, ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஒரு முதல்வர் இருக்காரு, இங்கே உள்ள எம்எல்ஏ இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னா, மாலை பணிக்கு சென்று வீடு திரும்பும் பெண்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரையில் பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு தகுந்த பெண் பாதுகாவலர்கள் உடன் பயணம் செய்வாங்க. இதனால பெண்களுக்கு தைரியம் வரும், பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வீட்டை விட்டு வருவாங்க, வெளில வருவாங்க. சுய காலில் நிற்கிறதுக்கு அண்ணனாகிய நான் என்றும் துணையா நிற்பேன். அதேமாரி தொகுதிக்கு தேவையான நிதியை சரியாக பயன்படுத்தல், வெளிப்படைத்தன்மை. என் தொகுதிக்கு எவ்வளோ நிதி வருது, நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு வெளிப்படையாக கொடுப்பேன். இவங்கள மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு இவ்வளோ செலவு பண்ண சொல்ல மாட்டேன். செலவு பண்ண சரி, எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, உங்களுக்கு மாநில நிதி எவ்வளோ வந்துச்சு, அந்த நிதியை சொல்லுங்கள். நான் இவ்வளோ நிதி வந்துச்சு, நான் இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லுங்கள். வெறும் செலவு கணக்கு மட்டும் ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதில் எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? எங்களுக்கு தேவை வெளிப்படைத்தன்மை வேணும். அதே மாதிரி கும்பகோணம் மாநகராட்சியில் 98 பூங்காக்கள் இருக்குது. 48 வார்டு, 98 பூங்கா இருக்குது.
இந்த 98 பூங்கால வெறும் 12 பூங்காக்கள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கு. பாக்கி பூங்காக்கள்லாம் செயல்படுத்தப்படணும். அங்கே அந்த பகுதியில் உள்ள முதியோர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்க நான் நினைக்கிறேன். குடிசைகள் இல்லா கும்பகோணமாக மாற்றணும். இந்த வரைக்கும் கும்பகோணத்தில் 22,560 குடிசைகள் இருக்கு. ஏற்கனவே 2022 இப்போ இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடிசை இல்லா தமிழகம் என்று அறிவித்து எல்லாமே சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் என் கும்பகோணத்தில் 22,560 குடிசைகள் இருக்கு. எந்த குடிசையும் சரி செய்யவில்லை இப்போ இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ. அதே மாதிரி தொகுப்பு வீடுகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் பராமரிப்பு இல்லாமல் எந்த நேரத்தில் அந்த காரை உடஞ்சி கீழே விழுவுமோ தெரியாமல் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க சூழல் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி கொடுப்பேன். கடந்த 3 தேர்தலையும் பெருமாண்டி ஊராட்சியில் சமுதாய கூடம் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி அங்கே உள்ள பகுதி மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்றவர் தான் இது வரைக்கும் நம்ம எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள். இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல இடமே இல்லை, எப்படி நான் உன்னை கட்டி கொடுப்பேன்? அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுத்த? அப்புறம் ஏங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் இடம் இல்லைன்னு தெரியும்ல. மூணு ஆட்சியை நீங்கள் தான் வந்துட்டு இருக்கீங்க. பெருமாண்டியில் சமுதாய கூட கட்டுறதுக்கு இடம் இல்லைப்பா. யாராவது தனியார் இடம் விற்கிற மாதிரி தான் சொல்லுங்கள், நாங்கள் பேசி கம்மி பண்ணி உங்களை சமுதாய இடத்தை கட்டி தரோன்னு சொல்லணும்ல. அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து அந்த வார்த்தை இருக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? அது கும்பகோணம் அரசு மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காகவும் மேலும் அவசர கால சிகிச்சையிலேருந்து நம்ம அந்த வார்டுக்கு போகிறோம்ல, அதில் மெயின் ரோடு வருது. மெயின் ரோடை கிராஸ் பண்ணி போகாமல் அது மேலாப்பில் போகிறதுக்கு பாலம் போட்டு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த மெயின் ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ள அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி தான் ஜிஹெச்சுக்குள்ளே வந்திருக்கான், கை காலில் அடிபட்டு சராய்ப்பு போட்டு தான் வந்திருக்கான். இவனை வார்டில் கொண்டு சேர்க்கறதுக்குள்ள கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறான். ஏன்னா அது டர்னிங்காக இருக்குது, அடிக்கடி விபத்துகள் நடைபெற இடமா இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கேஷுவாலிட்டிலேருந்து அந்த வார்டுக்கு போகிறதுக்கு ஒரு பாலம், அந்த பாலத்தை கட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி மழைக்காலம் வந்தாலே மின்தடை ஏற்படும். அது நம்ம எல்லா வீட்லையும் எல்லா தெருவுலையும் பார்த்துட்டு இருக்கோம். இது அண்ணன் சீமான் சொன்னதான் நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். கும்பகோணத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, மழைக்காலம் வருவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக தொகுதி முழுவதும் மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அந்த அலுவலர்கள் கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல சாலையோர உள்ள மரங்களை மொட்டையடிக்கப்படும். அது கிளைகள் வெட்டப்படும், மொட்டையடிக்கப்படும். இந்த மொட்டையடிக்கிறதுல என்ன நடக்கும்னாக்கா சாலையில் மரம் விழுவாது, வீட்டு மேலேயும் மரம் விழுவாது. மழைக்காலங்களில் மின்தடை ஏற்பட வாய்ப்பு கிடையாது. மக்கள் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வீட்டில் இருக்கலாம். எந்த காலத்தையும் மின்தடை ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இதை நான் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்காக நான் செய்வேன். கும்பகோணம் மாநகராட்சியில் உள்ள குறைகளை பொதுமக்கள் இணையதளம் வழியாக சரி செய்யும் பொருட்டு கும்பகோணம் மாநகராட்சி வெப்சைட் இருக்கும்ல, இப்போ எல்லாமே செல்லு தான். எதுவாக இருந்தாலும் ஒரு போலீஸ் புகார் கொடுக்கனாலும் எல்லாம் ஃபோனில் பேசுகிற ஒரு மெசேஜ் அனுப்பணும், எல்லாமே இமெயில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிரீவன்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன், அது நம்ம குறைகளை தெரிவிக்க மாநகராட்சியில் ஒரு விதிமுறை இல்லைங்க. அந்த மாநகராட்சி வெப்சைட் இருக்கும்ல, கார்பரேஷன் கும்பகோணம் கார்பரேஷன் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் நம்ம பகுதி மக்கள் குறைகளை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இங்கே தான் கொடுக்கலன்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே கொடுக்கல. ஏன்னா இவன் குறை சொல்லிகிட்டே இருப்பான், நம்ம போய் சும்மா போய் நிற்கணும் அப்படின்ட்டு மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஆப்ஷனே அதில் வைக்கவே இல்லை. இதை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்கிறோம். அதே மாதிரி முதியோர்கள், பெண்களுக்கென்று மாதம் உரிய மருத்துவர் மற்றும் செவிலியர்களுடன் மூவபிள் வெஹிக்கிள் ஹாஸ்பிட்டல், அதாவது அந்தந்த வார்டுகளுக்கே வந்து மாதம் ஹாஸ்பிட்டல் மூவபிள் வெஹிக்கிள் ஹாஸ்பிட்டல் அங்கே வரும். அது மூலியமாக வயசானவங்க, வீட்டை விட்டு வெளில வர முடியாதவங்க, தெரு விட்டு வர முடியாதவங்க, ஆதரவற்றவர்கள் எல்லாருமே வந்து மருத்துவ சிகிச்சை எளிதில் பெறலாம். பல ஆண்டுகளாக பழவந்தான் கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட நாட்டாறு பகுதியில் கலந்துட்டு கழிவு நீரை உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்படும். அரசு, அதாவது ஆறு சொல்லுவாங்களே, ஆறு வந்து யாரோட தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. இது வந்து அடுத்த தலைமுறையோட சொத்து. இதை மாசுபடுத்துகிற உரிமை வந்து உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே கிடையாது. அந்த ஆற்று படுகையில் வந்து இறைச்சிகளை கொட்டுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசோ இந்த அதிகாரிகளோ என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு நகராட்சி சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், திடக்கழிவு
மேலாண்மை விதி ஆகியவற்றின்படி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். இப்போ புதுசாக ஒரு இறைச்சி கடை வைக்கிறாங்க அப்படின்னா, மாநகராட்சிக்கு உட்பட்டு வைக்கிறாங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள்ட்டையும், பேரூராட்சி உட்பட்டு வைக்கிறாங்க பேரூராட்சி அதிகாரிகளையும், ஊராட்சியில் வைக்கிறாங்கன்னா ஊராட்சி அதிகாரிகள்ட்டையும் ஒரு அக்ரிமெண்ட் போட வைப்போம். இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நீ இறைச்சி கழிவு எங்கே போய் கொட்டுவ? அந்த கொட்டுறதுக்கு நான் ஒரு திடக்கழிவு மேலாண்மை ஒன்று வைப்பேன். நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து அங்கே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த இறைச்சிகள் ஒன்று கொடுத்தீங்கன்னாக்கா நான் அதை மறுசுழற்சி பண்ணி அது உரிய உரமாகவும் இயற்கை வேளாண்மைக்காகவும் மின்சாரத்திற்கும் இதை நான் பயன்படுத்துவேன். இதனால் நம்ம கும்பகோணம் பகுதியில் ஆற்றுப்படுகை தூய்மையாக இருக்கும், நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், பொதுமக்களுக்கும் ஒரு அச்சம் இல்லாமல் அந்த அந்த பாதையில் நடைபாதையை மேற்கொள்வதற்கு வழிவகையாக இருக்கும். இதை எப்படி செய்வேன் அப்படின்னா, இந்த நான் சொன்னல இந்த இறைச்சி கழிவு சிகிச்சை நிலையம் இது கட்டுறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ஆகும். 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபா ஆகும் அந்த ஒரு நிலையம் கட்டுறதுக்கு. இதை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னா, நான் கும்பகோணம் சட்டமன்றத்துக்கு என்னோட நிதியிலையும் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அதாவது நம்ம சமூக நலத்துறை அதிகாரிகள், இந்த லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இதில் உள்ள அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசி, நண்பர்கள்ட்ட பேசி, அவங்க மூலிமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை மெயின்டைன் பண்ணி மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு தொகுதியாக மாற்றி கொடுப்பேன். இது என்னால் முடியும். இதுக்கு பெரிய சாகசம்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பல செயல்நோக்கு திட்டங்கள், பல நம்ம கும்பகோணத்தை மேம்படுத்துகிற பல்வேறு திட்டங்கள் என்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு சாத்தியமான திட்டங்கள் தான். இதை நான் யாரும் மிகைப்படுத்தி சொல்லலை. இது நான் எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம யோசித்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதை யோசிச்சு சரி பண்ணி நம்ம எழுதி உங்கள்கிட்ட சொல்கிறோம். இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் செயல்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.